ரமணி அவசரமாக டெல்லி செல்ல வேண்டியது இருந்தது. மொத்தத்தில் சுமார் 6 மணி நேர பயணம் அது. நல்ல ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சற்று நேரம் வாசித்துவிட்டு பின்பு நல்ல தூக்கம் போட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். விமானத்தில் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்த சில நிமிடங்களில் சுமார் 10 ராணுவ வீரர்கள் ரமணியை சுற்றியிருந்த இருக்கைகளில் வந்து உட்கார்ந்தார்கள். இவர்களிடத்தில் பேச்சு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து என் அருகில் உட்கார்ந்திருந்த வீரரிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், நாங்கள் ஆக்ராவிற்கு செல்கிறோம், அங்கே 2 வாரங்கள் பயிற்சிக்குப் பின் ஒரு முக்கியமான பணிக்காக எங்களை அனுப்பப் போகிறார்கள் என்று கூறினார். விமானம் புறப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர், மதிய உணவு ஆயத்தமாக இருக்கிறது, தேவை உள்ளவர்கள் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்தது. இன்னும் நீண்ட தூரம் பயணம் இருக்கிறது, எனவே சாப்பிட்டால் நல்லது என்று ரமணி நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, ராணுவ வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் சாப்பாட்டை குறித்து பேசுவதை கேட்டார். நாமும் உணவு வாங்குவோமா என்று ஒருவர் கேட்டபொழுது, மற்றும் ஒருவர், இல்லை, இங்கே விலை அதிகமாக இருக்கும், நாம் டெல்லி சென்று இறங்கியவுடனே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார். உடனே மற்றவர்களும் சரி என்று ஆமோதித்தார்கள். ரமணி மெதுவாக தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து விமான பணிப்பெண் இருக்கும் இடத்திற்குச் சென்றார். தனக்காக உணவை வாங்கிக் கொண்டு அந்த பணிப்பெண்ணை பார்த்து, அந்த ராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் உணவு கொடுத்து விடுங்கள், நான் அதற்கான பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று எல்லோருக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்து விட்டார். ரமணி தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்து சுமார் 30 நிமிடங்கள் கழித்து விமானத்தை ஓட்டிக் கொண்டிருந்த விமானி எழுந்து ரமணியின் அருகே வந்து, உங்களுடன் நான் கை குலுக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கையை நீட்டினார். உடனே ரமணி தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நின்று அவரோடு கை குலுக்கிக் கொண்டார். அப்பொழுது அவர் ரமணியை பார்த்து, ஒரு காலத்தில் நானும் ஒரு போர் விமான ஓட்டியாகத்தான் இருந்தேன். அப்பொழுது எனக்கும் ஒருவர் இவ்வாறு வந்து உணவு கொடுத்தார். அதை நான் மறக்கவே முடியாது. ஆம், இது உங்கள் அன்பின் அடையாளம் என்றும் கூறினார். விமானத்திலிருந்து அனைவருக்கும் அதற்குள் செய்தி தெரிந்துவிட்டது. எனவே அமர்ந்திருந்த அனைவருமே தங்களுடைய கரங்களை தட்டி ரமணியை பாராட்டினார்கள். டெல்லி விமான நிலையம் போய் சேர்ந்து விமான வாசல் திறக்கப்பட காத்திருக்கும் பொழுது பலர் அவரிடத்தில் வந்து அவர் கரத்திலும் அவர் சட்டை பையிலும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். ரமணியும் விமானத்தை விட்டு இறங்கிய பொழுது அந்த ராணுவ வீரர்கள் ஒரே இடத்தில் நின்றார்கள். அவர்களிடத்தில் சென்று தனக்கு மற்றவர்கள் கொடுத்த எல்லா தொகையையும் சேர்த்து அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு போய், நன்றாக சாப்பிட்டுவிட்டு உங்களுடைய பணிக்குச் செல்லுங்கள், நீங்கள் எங்களுக்காக செய்யும் சேவை மிகப்பெரியது, எங்களுக்காக உங்கள் ஜீவனையே நீங்கள் பணயம் வைக்கிறீர்கள், அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று சற்று கண் கலங்க ரமணி அவர்களை பாராட்டிவிட்டு புறப்பட்டுச் சென்றார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பான் என்றால் அது அவனுக்கு பாவம் என்றுதான் வேதமும் கூறுகிறது. நாமும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவை உள்ளவர்களுக்கு நன்மை செய்வதில் கருத்துள்ளவர்களாயிருப்போமா?